வணக்கம். தேமுதிக கூட்டணியில் இணைந்த கையோடு நேராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டு கல்யாணத்திற்கு சென்றார் தெரியுமா? மிகுந்த கவனம் ஈர்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. முக்கியமாக ஒவ்வொரு கட்சியாக தங்களது கூட்டணி முடிவுகளை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதன்முறையாக தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைத்தது. அதாவது தேமுதிக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பல தேர்தல்களை சந்தித்த போதும் ஒரு தேர்தலில் கூட திமுகவோடு அவர்கள் கூட்டணி அமைக்கவில்லை. முக்கியமாக கடந்த 2016 ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு அழைத்த போது தேமுதிக திமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போதும் தேமுதிக திமுக கூட்டணியோடு இணையவில்லை. இப்படியாக பல தேர்தலை கடந்த நிலையில் தற்போது தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. அதாவது நேற்று காலை சென்னை அன்னார்வலம் சென்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுக கூட்டணியில் இணைந்தார். இந்த ஒரு நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இதற்கிடையே நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று மேலும் கவனத்தை ஈர்த்தது. அதாவது நேற்றைய தினம் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகியான நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களது இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அமைச்சர்களோடு சென்று கலந்து கொண்டார். பொதுவாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சி வேறுபாடின்றி அழைப்பு விடுக்கப்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் செல்வார். இருப்பினும் நேற்று காலை தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகியான நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. முக்கியமாக தேமுதிக நிர்வாகியான நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் பலமுறை திமுகவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரது இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அமைச்சர்களோடு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்ததால் நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தார். அப்போது மிகுந்த மகிழ்ச்சியில் உரிய மரியாதையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்ற மீசை ராஜேந்திரன் அவர்கள் தனது குடும்ப உறுப்பினர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது அவரது குடும்ப உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டனர். அதேபோல் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகியான நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலில் சட்டென விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. நேற்று காலை தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகியும் நடிகருமான மீசை ராஜேந்திரன் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு பற்றியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்ததால் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்த மீசை ராஜேந்திரன் அவர்கள் சட்டென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றுக்கொண்ட இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.